கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் அவரை ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக, நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக, அதிசயங்களை செய்கிற தேவனாக இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். சொல்லுங்க, நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமாதானம் சந்தோஷம் தந்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள செய்தே உமக்கு நன்றி. சொல்லுங்க, சமாதானம் சந்தோஷம் தந்தே உமக்கு அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சாத்தானை மேற்கொள்ள செய்தே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்ப அதில் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். சொல்லுங்க, நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், பாடுவோம், நன்மை செய்தவரை நினைப்போம். நன்றி சொல்ல உணர்ந்து பாடுங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கண்களை மூடி ஆமென் நினைப்போம். நன்றி சொல்ல ஏசப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாள்தோறும் அவரை நினைப்போம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாதம் பாதமிடலாமல் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை, பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாதமிடலாமல் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க, ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். சந்தரலரபா, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை நினைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சொல்லி இயேசுவை பாடுவோம். நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம். எஸ் லார்ட், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நாள்தோறும் அவரை துதிப்போம். அல்லேலூயா. எஸ் லார்ட். அல்லேலூயா. 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 பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உம்மை துதிப்பதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் நீண்டம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் நீண்டம்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் துதிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை என்றும் நான் துதிப்பேன். அல்லேலூயா. விடுதலையோடு 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 கர்த்தரை ஆராதிங்க. விடுதலையோடு. ஆமென். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஆண்டவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க இன்னும் சத்தமா. ஆமென். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்து. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்து. அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. ஆமென். அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை என்றும் நான் ருசிப்பேன். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையப்பா. எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள். அப்படியே முழங்கால் படிட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு. ஆமென். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்?
ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் உள்ளம் நிச்சயித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் மேல் எல்லாம் சீறுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல் மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன்? துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீரார். ஒடுக்கப்பட்டவருக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளும். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏசப்பா இந்த இடத்துல நான் சாட்சியாக நிறுத்துறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ தான் பப்ளிக் ரிசல்ட் வந்தது 10th. நான் நினச்சிட்டே இருந்தேன், பயந்துகிட்டே இருந்தேன். 2 நாள் தூக்கமே வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்போ தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன். இதான் ஃபஸ்ட்டு 10th. எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுவாங்க, சில பேர் சொல்கிறாங்க இல்லை ஈஸியாக மார்க் போட்டுருவாங்கன்னு. எனக்கு பயமாகவே இருந்தது, எப்படி வரும்னு தெரியலையே ஏசப்பா அப்படின்னு. 2 நாள் தூக்கமே வரல. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். தூங்குவேன் 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், தூங்குவேன் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். அப்போது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏசப்பா நிறைய வசனம் மூலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க, அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். 2 மணி ப்ரேயர்லேயும் ப்ரேயர் பண்ணிங்க. பயந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டு கூட நான் பார்க்கல, சர்ச்சில் கீர்த்தனாக்கா தான் பார்த்தாங்க. எனக்கு சர்வர் எரர்னு வந்தது. அப்போ பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ ஏசப்பா வரணும், நல்லா வரணும், நல்லா வரணும்னு பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஏசப்பா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. 420 எடுத்தேன். நல்ல ரிசல்ட் ஏசப்பா கொடுத்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சர்ச்சில் உள்ள அக்கா எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இதை படி ரேமா, இதை படி, இது இம்பார்ட்டன் அப்படின்னு எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க, நல்லா தான் வரும் ரிசல்ட்டு, பயப்படாத அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணிங்க, மோட்டிவேஷன் பண்ணிங்க. ஏசப்பாவுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடுத்து படிக்க போகிற எல்லா 11th 12th எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் தான். எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி. அனுக்கிரகம் தர வேண்டுமே, ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளைத்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கொஞ்ச நேரம் கிடைச்ச உடனே போய் உட்கார்ந்து பேசலை. அங்குள்ள மக்கள் வந்து பேசலை, பேசிட்டு வேற எங்கெங்கேயா இருந்துட்டு
அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நேரத்தை போகலை. அந்த மக்கள் ஜெபம் வேத வாசிப்பு அப்படியே இருந்ததை நான் உணர முடிந்தது. ரல்லேலியா சொல்லலாமா? அப்போது இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் எது அவசியமாக இருக்கிறது? ஜெபம் அவசியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தேசத்துக்காக ஜெபிப்போம், சபைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில கேள்விகளை கேட்கிறேன். வேதத்தில் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக யாரை சொல்ல முடியும்? யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் தான் ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். பொறுமைக்கு யாரை சொல்லலாம்? பொறுமைக்கு யோபுவை சொல்லலாம். அப்படிதானே? எத்தனையோ நெருக்கங்கள், தன்னுடைய பணம் போச்சு, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் போயிட்டாங்க, நண்பர்கள் போயிட்டாங்க, சொத்துக்கள் போச்சு, தான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போச்சு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எப்படி இருந்தால்? பொறுமையாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம். நீங்கள் அடுத்தவர் கேட்க போகிற கேள்விக்கு டக்கு நம்ம சொல்லிடுவோம். ஞானத்தில் யார் முக்கியமாக இருந்தால்? சாலமோன். அல்லேலூயா. சாலமோன் ஞானத்தில் எடுத்துக்காட்டாக இருந்தார். காரணம் என்ன? அந்த ஞானம் யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவரே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அப்போ ஏன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார்? அவர் என்ன செய்தார்? ஜெபத்தில் கேட்டார். ஆண்டவர் ஒரு நாள் தோன்றி, உனக்கு என்னப்பா வேணும் கேளு, எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொன்னபோது அவன் கேட்ட காரியம் என்னன்னா, எனக்கு அதை தாங்க ஆண்டவர், எனக்கு திருமணத்தை தாங்க, அல்லது அந்த தாங்க, இதை தாங்க, சொத்துக்களை தாங்க, வீடை தாங்க, அதை தாங்கன்னு என்று எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்ட காரியம் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஞானத்தை கேட்டபடினாலே கர்த்தர் ஞானத்தை மட்டுமல்ல, அவர் கேளாத சகல ஆஸ்திகளையும், அவர் கேளாத சகல சம்பத்துக்களையும், அவர் இதுவரைக்கும் பார்த்திராத சகல நன்மைகளையும் ஆண்டவர் அந்த சாலமோனுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்திலே பரிந்து பேசி நின்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பரிந்து பேசி நின்றது யாரு? அல்லது ஒரு சாந்த குணம், சரியா? ஒரு சாந்த குணம் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? மோசேயை சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாந்த குணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1-2 பேர் இல்லை, சரியா? நம்ம ஒரு 100 பேர் உள்ள சபையை, 50 பேர் உள்ள சபையை, 50 பேரையும் சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சு நடந்துடுறதுக்கு அப்பா 50 பேரே என்ன பாடுனா, 6 லட்சம் மக்களை, 6 லட்சம் புருஷர்கள் தான் எல்லாம் சேர்த்து 15 லட்சம் மக்களை நடத்துவது என்றால் எப்படி? திடீர்னு அந்த பக்கம் ஒருத்தர் என்ன செய்வாங்க? ஒரு மாதிரி பேசுவாங்க, இந்த பக்கம் வந்து முறுமுறுப்பாங்க, இந்த பக்கம் நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, இவருடைய பேச்சை கேட்டு வந்துட்டோமே, எவ்வளவு. ஆனால் எல்லா விதத்திலும் பொறுமையோடு காணப்பட்டார் மோசே. அல்லேலூயா. பொறுமையோடு நடத்தினதை குறித்து பார்க்கணும். அதே போல் ஜெபத்திற்கு, சரியா? ஜெபத்திற்கு யாரை மாதிரியாக சொல்ல முடியும்? தானியேல், சரியா? தானியேலை சொல்ல முடியும், சரியா? வேற யாரை சொல்ல முடியும்? எஸ்தர் கூட சொல்லலாம், சரியா? பரிந்து பேசி ஜெபம் பண்ணாங்க தேசத்தில் வந்த காரியத்துக்கு. அடுத்தது இன்னொரு நபரை சொன்னால் யாரை சொல்லுவீங்க? எலியாவை குறித்து சொல்கிறோம். ஏன்னா எலியாவை குறித்து சொல்லும்போது அங்கு தெளிவாக என்ன செய்தார்? அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் எலியா என்ன செய்தாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணினா அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். அவர் அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் எடுத்து வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை சத்தமாக வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல, அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவர் யாரு? தீர்க்கதரிசி. ஆனா அவரை பற்றி சொல்லும்போது எப்படி? நம்மை போல. அப்படின்னா நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், அதே போல உள்ள ஒரு நம்மை போல மனுஷனா இருந்தாலும் மழை பெய்யாதபடி
கருத்தாய் ஜெபித்தான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வான மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. போதும். அப்போ பாருங்க, இங்கு எலியாவை குறித்து இந்த நாளில் அவருடைய ஜெபத்தை குறித்து, அவருடைய ஒரு 5 விதமான ஜெபம், அதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்து கடந்து போகலாம். ஏன்னா இது ஒரு ஜெப வாரமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் 1 மணி நேரம் தியாகத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க. ஒரு செயின் ப்ரேயர் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. 6 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் நாம் ஜெபம் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக நம்ம ஜெபம் பண்ணாலும் நாம் ஒரே செயினாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல காரியங்களுக்காக, தேசத்துக்காக, ஸ்தோத்திரம், குறிப்பாக நம்முடைய சபையின் காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம்னு சொன்ன உடனே நம்ம யாருக்கு ஞாபகம் வந்து விட வேண்டும்? எலியாவை ஞாபகம் வேண்டும். எலியா நம்மை போல பாடுகள் இருக்கிறது, நம்மை போல சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது, அப்படிதானே? நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, வீட்டு வேலைகள், பல சூழ்நிலைகள். ஜெபம் பண்ண நேரத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும், அப்படிதானே? சரியா? நீங்கள் 1 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. மற்ற எல்லா நேரமும் எப்படி இருக்கும்? எந்த இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். யாரும் வரமாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ ஜெபம் பண்ணக்கூடிய நேரம் வருதோ அப்போ தான் என்னது வரும்? எல்லா ஏழ்றையும் வரும், எல்லா ஏழ்றையும் ஃபோனு வரும். அப்போ தான் பெரிய தலைக்கு மேலே பிரச்சனை வந்த மாதிரி வரும். அப்போ தான் தண்ணி வரும், அப்போ தான் எல்லா சூழ்நிலையும் வரும். ஆனால் அதுதான் எலியாவை பற்றி சொல்லுகிறேன். எலியா நம்மை போல எல்லாவித கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இருந்தாலும் அவர் என்ன செய்தான்? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கருத்தாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அப்போ முதல் ஜெபம் அங்கே எதற்காக ஜெபம் பண்ணுகிறார் என்றால் 17வது வசனத்தை வாசிங்க. 17வது வசனம் 5. எலியா என்பவன் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இப்போ போன வாரம், அதாவது போன வாரம்னு சொல்லதை காட்டிலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மதுரையில் எப்படி இருந்துச்சு? பயங்கரமான அக்கினி மாதிரி, ஏதோ ஒரு நரகத்துக்குள்ளே இருந்தது மாதிரி இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் யாராவது, ஆண்டவரே இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு மழை வேண்டாம்னு ஜெபம் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள சும்மா விடுவோமா? உடதியில் 4 தட்டு தட்டி, என்னடா ஜெபம் பண்ணிட்டு இருக்க? தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறியா? உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரா இல்லை சாத்தா இருக்காரா? யார் இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு விடுவோம். அப்போ அதை போன்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது. ஆனால் எலியா ஏன் இப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாகால் என்கிற அந்த விக்கிரக கோயில்களை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வணங்கி கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, பாகால் தான் எங்களுக்கு தெய்வம், அவை தான் பெருசு, அவைகள் மூலம்தான் இந்த தேசத்தில் மழை வரும், அதன் மூலம்தான் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ எலியாவுக்கு என்ன நோக்கம்னா, மழை வந்ததோ வரலையோ இந்த ஜனங்களெல்லாம் யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ எப்படின்னா, சிலருக்கு நன்மைகள் போனாலும் பரவாயில்ல, நன்மை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, முக்கியமானது இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முக்கியமானது கடவுள், முக்கியமானது தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அவர் அங்கே ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ பாருங்க, யாராவது ஒருத்தர் சரியா சர்ச்சுக்கு வரல, சர்ச்சுக்கு ஆப்சண்ட் ஆகிடுறாங்க, 1 மாதம் வரல, 2 மாதம் வரல, அவங்களுக்கு நல்ல வேலை தான் முக்கியம்னு போகிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த நபருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இவருக்கு வேலையெல்லாம் போயிடட்டும், இவருக்கு ஒன்றும் கிடைக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? நம்ம அப்படி யாரும் ஜெபம் பண்ணதில்லை, ஜெபம் பண்ணவும் மாட்டோம். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்த காட்டிலும் மிக முக்கியமான தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமா? மிக முக்கியமான தேவை என்னது? ஆராதனை.
மிக முக்கியமான தேவை ஜெபம். அப்போ இந்த எலியாவுடைய முதல் ஜெபத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க என்ன காரியங்களை இழந்தாலும் பரவாயில்ல, முதல்ல பெற வேண்டியது யாரு? ஆண்டவராகிய இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரல இல்லையா சொல்லலாமா? அப்போ இன்றைக்கு எலியாவை போல நம்ம ஜெபம் பண்ணோம்னா என்ன ஆகும்? எலியாவை போல. அப்போ நம்ம சில நேரத்தில் எலியாவை போல ஜெபம் பண்ணணும். ஏன்னா சிலருக்கு ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாமபடி தடையா இருக்கிற காரியங்கள் அவங்கள விட்டு போனாலும், ஒருவேளை அவங்களுக்கு அதுவே பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், அதை காட்டிலும் அவங்க அழிந்து போய் நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இழந்து தேவனை பெற்றுக்கொள்வது தான் மேன்மையான காரியம். ஒரு இல்லையா சொல். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, எலியாவுடைய ஜெபத்தை தான் நான் சொல்கிறேன். நான் அப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களை சொல்லவில்லை, அப்படின்னு ஜெபம் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் எலியா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜனங்களுக்கு மழை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? எது முக்கியம் சொல்லுங்க? சரியா? இப்போ வெயில் அடிக்குது, வெயில் முக்கியமா அல்லது ஆண்டவர் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது எது முக்கியம்? எது முக்கியம் சொல்லுங்க? எது முக்கியம்? இன்னும் ஒரு வருஷம் வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் எலியா அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மறுபடியும் மழையை கொடுத்தார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அப்போ பாருங்க, ரெண்டாவது அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, சரியா, ரெண்டாவது ஜெபம் 3 வருடம் 6 மாதங்கள் தேசத்தில் என்ன உண்டாயிட்டு? பயங்கர பஞ்சம், பயங்கர பஞ்சம். சரியா? அப்போ சிலருக்கு நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமே, உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமே, ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, எப்படியாகிலும் அவங்க ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு ஏதாவது நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி செய்கிறார். சில நேரத்தில் சிலர் ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு, அப்போ பாருங்கள், இப்போ ஈஸியாக சுவிசேஷம் சொல்கிறோம், சிலர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு நெருக்கமான பாதை வரும்போது என்ன செய்வாங்க? முதல்ல ஆண்டவரேன்னு தேடுவாங்க, ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார்னா, 3 வருடம் 6 மாதம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அப்படிப்பட்ட பஞ்ச நாட்களில் ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் நேரம் யாரை சந்திக்கிறாரு? என்ன இவ்வளோ இதை மோசமாக இருக்கு எனக்கு? சாரிபாத் விதவை. அவர் எங்கே போகிறாரு? சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகிறார். அப்போ சாரிபாத் விதவை அவங்க என்ன பண்ணுறாங்க? பயங்கரமான தேசத்தில் பஞ்சமாக இருக்கிறபடினால என்ன செய்கிறாங்க? நம்ம ஒரு அப்பமும் ஒரு அடையும் சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறோம்? சத்து போகணுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ எலியா அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஜெபம் பண்ணனால அப்பமும் அந்த எண்ணெயும் என்ன செய்யவில்லை? குறையவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வீட்டில் இருக்கும்போது திடீரென்று அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? அவருடைய மகன் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். அப்போ பாருங்க, எலியா எவ்வளவு வல்லமையான தேவ மனுஷனா இருந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அப்போ எலியா என்ன செய்கிறான்? அந்த மகனுக்காக ஜெபிக்கிறார். அப்போ அந்த விதவை அழுது கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசி எலியாவே, நீங்க இருக்கும்போது என் மகன் மரித்து போனான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அந்த எலியா வருகிறார். எலியா வந்து முதல் முறை ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் என்ன செய்யலை? கேட்கப்படலை. ரெண்டாவது முறை ஜெபிக்கிறார், கேட்கப்படலை. ஆண்டவரே, இவனை உயிர்ப்பிக்க மாட்டீரா, இவருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா என்று சொல்லி மூன்றாவது அவன் விடாப்பிடியாக ஜெபிக்கிறான். எலியா எப்படி செய்கிறார்? விடாப்பிடியாக ஜெபிக்கும் பொழுது, அவர் மூன்றாவது முறை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 21, 22 வசனங்கள் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. முகம் குப்புற விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார்.
ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள்ளாக என்ன செய்தது? திரும்பி. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்கிற ஜெபம், என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. அந்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. அதே மாதிரி அந்த எலியா, அவருக்கு இந்த அளவுக்கு அந்த சாரிபாத் விதவைக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்ன? அந்த முதல் கீழ்ப்படிதல். தேவ மனுஷனை கனப்படுத்தி அந்த மனுஷனை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு அப்பத்தை அவர் செய்து கொடுத்தபடினால 2 மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்தில் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல் அற்புதம், அவருடைய பஞ்சம் தீரும் மட்டும் அவங்களுக்கு ஆகாரம் குறையவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய மனுஷனை கனப்படுத்தினா கர்த்தர் நம்முடைய பஞ்சத்தை தீர்ப்பார். கரங்களை உயர்த்துவார்கள். 2வது, ஒரு மரித்து போன ஆபத்தான சூழ்நிலையில அந்த எலியா அவருடைய மகனுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ளாக திரும்ப வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ டைம் முடிஞ்சு அவர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அவருடைய ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. ஆனால் அவருடைய கண்ணீரின் ஜெபம் திரும்ப அந்த ஆத்துமாவை கொண்டு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ முதல்ல என்னன்னா, எலியாவுடைய ஜெபம், ஆண்டவரை நோக்கி போகிற மக்கள் தவறி போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் இழந்து போகட்டும், அவங்க ஆண்டவருக்குள்ள திரும்பட்டும் என்கிற ஜெபமா இருந்தது. 2வது என்னன்னா, மரித்து போற அந்த மனிதருக்கு அவன் கண்ணீரோடு ஜெபித்தபடினால் தேவன் அவருக்கு திரும்ப ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஆத்துமா உயிர் பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 3வது ஒரு ஜெபம் அவர் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், அங்கு பாகாலை வழங்கின அங்கு ஏராளமான மக்கள் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் எலியாவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. அவங்க அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார்கள். பலிபீடத்தை உண்டாக்கி அவங்க என்னென்ன தெய்வங்களை நம்பி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நோக்கி கூப்பிடுகிறாங்க. எதை நம்பி இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நோக்கி ஒரு பெரிய கூட்டம் அங்கு கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பலிபீடத்தின் மீது எந்த நெருப்பும் எந்த அக்கினியும் வரவில்லை. எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, எவ்வளவோ நம்பி பார்க்குறாங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த எலியா வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்னா, அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி ஸ்தோத்திரம் அங்கு ஜெபிக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனங்களை ஒருத்தங்க எடுத்து வாசிங்க சத்தமா. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். அழியும்படிக்கு ஆமென். வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, கர்த்தாவே கர்த்தாவே என்னை கேட்டார்களோ என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணின போது எல்லாருக்கும் முன்னாடி ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவருடைய பலிபீடத்தின் மீது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து இறங்கியது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது மட்டுமல்ல, அவருடைய பலிபொருட்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்திற்கு அடையாளமாக அவைகள் எல்லாம் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. அப்போ அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் அங்கு ஆண்டவர் வல்லமையாய் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவதற்கு அங்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அப்போ அன்னைக்கு கிரியை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஏன் ஜெபம் கேட்கல? அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த எலியா உம்முடைய வார்த்தையின்படியே இதையெல்லாம் செய்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படி செய்தேன்னா, உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற செயல்கள் காரியங்கள் எல்லாம் யாருக்கு பிரியமானதாக இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறபடி இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம அநேக மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய இஷ்டப்படி செய்துட்டு
தங்களுடைய விருப்பப்படி தங்களுடைய ஞானத்தின்படி செய்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, அக்கினி வரலையேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஏன் அக்கினி வரல? ஏன் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை? ஏன் அந்த அக்கினி பட்சித்து போடவில்லை? அங்கு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த எலியா மட்டும் அந்த அக்கினி அங்கே பட்சிக்காவிட்டால் மற்ற எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? எலியாவை இவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி, இவன் கூட என்ன இல்லை, ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அவரை புகழ்ந்து இகழ்ந்து அவரை பேசி இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எலியா ஆண்டவருடைய சொற்படி எல்லாவற்றையும் செய்கிறான். அவன் மாலைதோறும் அந்தி பலி செலுத்துகிற வேளையில், ஹல்லேலூயா, அந்தி பலி செலுத்துகிற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெகுலரான ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஜெப ஆவி நம்மளை பற்றி பிடிக்கணும். ஒரு ஜெப ஆவி எப்பொழுதும் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, எப்பொழுதும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் புகழ்ந்து கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சமூகம் நம்முடைய வாழ்க்கையில், ஒரு ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 வாரம், கடந்த வாரம் ஜெபம் பண்ணோம், இந்த வாரம் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் ஜெபம் என்பது நம்மை பயிற்றுவிப்பதற்காக, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வருவதற்காக, இன்னும் நமக்கு வெற்றியை கொண்டு வருவதற்காக, நாம் இன்னும் சுதந்திரிக்க வேண்டியவற்றை சுதந்திரித்துக் கொள்வதற்காக, நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை நடப்பிப்பதற்காக இந்த ஜெப வாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவினுடைய 3வது ஜெபத்தில் அங்கு அக்கினி இறங்கி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக எலியா என்ன செய்கிறார் என்றால், 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்களேன். நீ போய் ஒன்றுமில்லை என்றான். அப்போ பாருங்க, 2வது காரியம் என்ன நடக்குதுன்னா, மழை வேண்டான்னு ஜெபம் பண்ணுறான். இப்போ 4வது காரியம் என்ன ஜெபம் பண்ணுறான்? மழை வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் மழையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் மழையை தந்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நேற்றைய தினத்தில் திருச்சியில் போய் இறங்குறோம். கரெக்டாக 1 hour நாங்கள் நனைஞ்சோம். பயங்கரமான மழை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நமக்கு தேசத்தில் நல்ல மழை. அப்போ எலியா பாடுள்ள மனுஷன்தான், வேதனை நிறைந்த மனுஷன்தான். அவனுக்கு வியாதி, பிரச்சனை, சோர்வு, டிப்ரெஷன். சரியா, டிப்ரெஷன் அவருக்கு இருந்தது. எலியா டிப்ரெஷனில் போன ஆளு தான். இனி வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து போன ஆளு தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நபரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் தர முடியும். ஆண்டவர் அங்கு என்ன செய்கிறார்? மழைக்காக ஜெபம் பண்ணுறான். அப்போ மழைக்காக ஜெபம் பண்ண உடனே மழை வரல. முதல் முறை போய் பார்க்குறான், 2வது முறை பார்க்குறான், 6 முறை பார்க்குறாங்க, மழை என்ன செய்யலை, வரலை. அப்போ என்ன வரும்? தன்னால் நமக்கு என்ன வரும்? என்ன வந்துடும்? தன்னால் ஒரு சோர்வு வந்து, இவ்வளோ நாளும் ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை. அப்போ கர்த்தர் என் கூட இல்லை, ஜெபத்தை கர்த்தர் கேட்கலை, அல்லது கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட சந்தேகம் வந்துடும் சிலர். என்னத்தை செய்தார்? எந்த சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? கரெக்டான நேரத்தில் நான் தேடி போய் என்ன பிரயோஜனம்? நான் வேதத்தை தூக்கிட்டு போய் கர்த்தரை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? வேதத்தை வாசி என்ன பிரயோஜனம்? ஆனால் 6 முறை அவன் சோர்ந்து போகலை. இன்னொரு முறை போய் பாருங்கிறான். ஹல்லேலூயா. அங்கு போய் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு உள்ளங்கை மேகம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளங்கை மேகம் எழும்பிட்டு, ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் தருகிறார். சரியா, நம்ம நினச்சி கூட பார்க்காம இருக்கலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எதிர்காலத்தில், நம்முடைய குடும்பத்தில், நாம் செய்கிற காரியங்களில், நன்மைகளில் கர்த்தரை உண்மையாக நீங்கள் அவருடைய சொற்படி கேட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கு ஆராதிக்கிற நேரத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஜெபிக்கிற நேரத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேத வாசிப்பு நேரத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்கள் குடும்ப ஜெபங்களில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தர் சொல்படி நாம் செய்வோமானால்
ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் இந்த வாரத்தில் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, எத்தனையோ நபர் ஜெபம் பண்ணுறாங்க, மழை இல்லை. எலியா ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அங்கு பதிலை கொடுக்கிறார். பயங்கரமான மழையை கர்த்தர் அங்கே தருகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஸ்தோத்திரம். பாடுள்ள மனுஷன்தான், ஆனாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அங்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. அப்போ இது 4 விதமான ஜெபத்தை பார்த்தோம். இது அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் 5வது ஒரு ஜெபம் எலியா பண்ணுகிறான். என்ன செய்கிறான்னா, சோர்ந்து போய் கடைசியில் ஆண்டவரை என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை, நான் இங்கே இருக்க விரும்பலை, இனி நான் என்ன செய்யலை, உயிர் வாழ விரும்பலை, என்னை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணுறோம். அப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா? அந்த ஜெபத்தை கேட்குறாரா? கேட்கல. நிறைய பேர் நம்மளும் ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை, குடும்ப சூழ்நிலை, எதிர்கால பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, எல்லா நிலைமையிலும் நெருக்கப்படுகிறோம், நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரை, இனி வேண்டாம், இனி என்ன வைக்க வேண்டாம் ஆண்டவரை, எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் அதற்கு பதிலாக அவனுக்கு மரணம் அல்ல, அவன் என்ன செய்கிறான், அக்கினி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எலியா மரித்து அடக்க பண்ணப்படலைங்க. ஸ்தோத்திரம். வேதத்தில் 2 பேர் அப்படி போனாங்க. யாரெல்லாம் பார்க்குறோம்? ஏனோக்கு, 2வது யாரு? எலியா. இந்த 2 பேரையுமே ஆண்டவர் என்ன செய்கிறார், சுழல் காற்றில் எடுத்துக்கொள்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? மரித்து சரியா மரித்து அவர் சரீரம் இங்கே இருந்து எல்லாரும் சுற்றி வந்து அழுது, அப்புறம் அவரை தூக்கிட்டு போய், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாரேன்னு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு துக்க நிவர்த்தி கூட்டம் வச்சு எல்லாரும் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி மண்ணெல்லாம் எள்ளி போட்டு அப்படியெல்லாம் இல்லை, அவர் டைரெக்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எலியா இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த எலியா ஆண்டவர் சுழற்காற்றிலே எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு மேன்மையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அப்போ பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்போமானால் கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதில் தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரத்தில் நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணினோமோ, இந்த வருகிற வாரத்தில் என்னெல்லாம் ஜெபிக்க போகிறோமோ, அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதிலை தரப்போகிறார். அல்லேலூயா. எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் மழை வராதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த முக்கியமான வார்த்தை, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாஸ்டர் சொல்லிட்டாரு, அல்லது நம்ம இந்த 1 மணி நேரத்தை ஜெபம் பண்ணணும்னு கடமைக்காக அல்ல, நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. முடிந்தால் நெடு முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட, ஒருவேளை ஜெபிக்க வார்த்தைகள் வராமல் இருக்கலாம், என்ன ஜெபிக்கணும்னு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், நாம் கண்ணீரோடு ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனாலும் நமக்கு பதில் வராமல் போகாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சரியானபடி கர்த்தர் நமக்கு பதிலை தருகிறார். 6 முறை நமக்கு ஒன்று நடக்காமல் போகலாம், நீங்கள் 7வது முறை போய் பாருங்க, கர்த்தர் ஒரு உள்ளங்கை மேகத்தை நமக்கு ஏற்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் தேசத்தில் நல்ல மழையை தருவார். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் இந்த தேசத்தில் ரட்சிப்பை தந்து ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிக்கும்படியா, இந்த தேசம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக்கும்படியா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. கடந்த வாரம் நான் ஏனாதானு ஜெபித்திருந்தா, இந்த வாரத்தில் ஆவியானவர் ஒத்தாசையோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் துணையோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆவியானவர் எனக்காக பரிந்து பேச வேண்டும். பிதாவிடத்தில் ஆவியானவர் பரிந்து பேசத்தக்கதாக, இயேசு கிறிஸ்து பரிந்து பேசத்தக்கதாக, ஆவிக்குரிய உன்னத பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி நிறைவு எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே.
எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களிலே இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களிலே இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்க கூட இருந்து நடத்துங்க ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே துதிக்கிறோம். கட்டுகளை அவிக்கிற ஆண்டவரே ஜெபமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெபத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே முடியாதது எதுவும் இல்லை ஜெபந்தாம் ஜெயம் தருமே. சொல்லுங்காமே. முடியாதது எதுவும் இல்லை ஜெபந்தான் ஜெயம் தருமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எலியாவை போல கண்ணீரோடு ஜெபிக்க, அன்னாளை போல ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு சாமுவேலை போல ஜெபிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நியமித்த நேரத்தில் ஜெபிக்க, எஸ்தரை போல திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க, ஆண்டவரே துதிக்கிற தேவ மனிதர்களைப் போல அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி எங்களிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல வாழ்வி மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.